காச கட்டி வைக்கிறத விட, இப்படி சுருட்டி வைக்கும்போது, காசு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கைய விட்டே போகாது. இன்னும் இன்னும் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது, நாங்க புளியில பாத்தது இல்லம்மா. மீதி அரிசியில, பருப்புல, உப்புலலாம் வந்து பாத்தீங்கன்னா, அள்ள 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 ஒரு ஒரு சுருக்கு பையா வரும். நகை கூட அந்த மாரி சுருக்கு பையில தாம்மா வைப்பாங்க. அந்த காலத்துல விவசாயம் நெறைய இருந்துச்சும்மா. நாங்க தான் வீட்ல இருப்போம். யாரும் வந்து அட்டத்துக்கு மேல ஏறி எடுக்க மாட்டாங்க. இப்ப நம்ம அப்படிலாம் வைக்க முடியுமா? எங்க வச்சாலும் திருடு போயிடும். இன்னொன்னு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லன்னு வச்சுக்கோங்க. அதே பழக்கத்துல தான் அந்த அஞ்சர பெட்டில எல்லாம் கூட காசு போட்டு வைக்கிறாங்க. அது வந்து லேடீஸ் வந்து சிறுவாட்டு காசு அப்படின்னு வைக்கிறதுமா. அது என்னன்னா, டெய்லி வந்து கணவன் கிட்ட காசு வாங்குறது. ஆ ரூ. 20 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரூ. 15 செலவு பண்ணுவாங்க. ரூ. 5 மீதி வைப்பாங்க. சிறுவாட்டு காசு வச்சு, அதுல வந்து பாருங்க லேடீஸ் அந்த நாணக்குழல் தாலியில வாங்கி போட்டுக்கிறது. இந்த காசு, அரைக்காசு, காக்காசு வாங்கி தாலியில போட்டுக்கிறது. அந்த காசு எதுக்கு லேடீஸ் வச்சுப்பாங்க அப்படின்னா, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்க. இல்ல பிள்ளை அந்த காலத்துல காலேஜ் போறதெல்லாம் இல்ல இல்லைங்களா? பையன் காலேஜுக்கு போறான் அப்படின்னா, அந்த அரைக்காசு, காக்காசு எல்லாத்தையும் வித்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறது. இந்த மாரி லேடீஸ் வச்சிருந்தாங்க. அதுதான் அஞ்சர பெட்டியில வைப்பாங்க.